நான் ஏதாவது ஜப்பான் மொழியிலையா சைனா மொழியில் பாடிட்டு என்னை பாட சொன்னாங்க, இல்லை ஹிந்தியிலேருந்து வந்திருக்கேன்னு வச்சுக்கங்களேன், என்னை பாட சொன்னாங்க, நான் எழுதிட்டு பாடிட்டேன், எனக்கு லாங்குவேஜ் தெரியலனா கூட பரவாயில்ல. அதில் வரிகள் இருக்கிற ஒரு பொருளும் நம்ம உணர்றோம். கரெக்டா? இது நம்மளுடைய தாய்மொழி, அந்த தமிழ் அந்த மொழியோட அர்த்தத்தை உணர்றோம். அந்த பாட்டை நானும் கேட்டேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க. ரொம்ப அருமையான பாட்டு அது. ஸோ இந்த திடீர்னு இப்படி ஒரு அறிக்கை அதுவும் சின்மை அவங்க மேடம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, பட்டு நிறைய ஒரு பெரிய அதிர்ச்சி. அது என்ன ஒரு பேர் அதிர்ச்சின்னா, என் அன்பு தம்பி மோகன்ஜி எனக்கு மிக நெருக்கமானவர். எனக்கு இந்த கதை திரௌபதி 2 கதை எனக்கு தெரியும். ஆக்சுவலாக நல்ல கதை, மக்கள்கிட்ட பேராதரவு பெறக்கூடிய ஒரு கதை, பிரிந்து கிடக்கின்ற பிளவுபடுத்தி இருக்கின்ற மக்களை இணைப்பதற்கான ஒரு கதையாக தான் நான் இந்த கதையை பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கதைக்கு ஒரு பாட்டு பாடி அவங்க என்ன விஷயத்தால் இந்த படத்தை எதிர்த்திருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஒரு தீவிரவாதத்தை வச்சு அவர் இது வரைக்கும் படம் பண்ணது கிடையாது. அவருடைய அனைத்து 5 படங்களுமே சமூக விழிப்புணர்வு ஒரு படங்களாக தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த படத்தில் ஏன் மேடத்துக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, இந்த படத்தை ஏன் இப்படி அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நான் மோகன்ஜிட்ட பேசினேன். நீங்கள் வரும்பொழுது நேற்று காலையில் அவரோட பேசினேன். அவர் நீண்ட நேரம் உரையாடினார். அவர் நல்ல விஷயம் சொன்னார். ஆனால் அவங்க பாடுறங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட நான் நிறைய நாள் காத்திருந்தேன். அந்த குரலுக்காக ரொம்ப அழகாக பாடுவாங்க, பயன்படுத்தணும், நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு இப்படி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அழுத்தம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால் என்னுடைய பதிவுலையும் முகநூலையும் நானே கொடுத்துருக்கேன்னு சொல்லி மோகன்ஜி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, தயவுசெய்து சின்மை மேடத்துக்கு என்னுடைய ஒரு கோரிக்கை தான். நாம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது பொருளாதாரம் அடங்கியிருக்கு, ஒரு திரைப்படத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் வாழ்க்கை அடங்கியிருக்கு, ஒரு இயக்குநருடைய வாழ்க்கை அடங்கியிருக்கு. நம்ம சாதாரணமாக ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த படத்தின் மேலுள்ள நன்மதிப்பை குறைக்கின்ற வகையில் நம்ம எதுவும் பேசக்கூடாது. அப்படி நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம்னா அந்த கருத்துக்கு விளக்கம் நம்ம சொல்லணும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதில்ல? இன்னைக்கு இப்போ படிக்கிற குழந்தை கூட ஸ்கூலுக்கு போய் லேட்டாக போயிடுச்சு, ஏன்டா லேட்னா ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு ஒரு லெட்டர் கொடுப்பான். ஸ்கூலுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறது விஷயம் ஆகிடாது. ஸோ அதுக்கான காரணத்தை அவங்க தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தினா தான் மேடத்துக்கு நல்லது. ஏன்னா நிறைய ரசிகர் அவங்களும் சம்பாரிச்சிருக்காங்க, அவங்க மேலே நிறைய மக்கள் அவங்களையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் எதுக்கு என்பதை அவங்க தெளிவுபடுத்தணும். ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க, நீங்கள் கடந்த காலத்தை பற்றி சின்மை மேடத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க தனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட எல்லா விஷயத்தையும் பகிரங்கமாக வெளியில் சொல்லக்கூடிய ஒரு நபராக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இதை நான் சொல்வதை விட கூடிய சீக்கிரம் அவங்க வாயில் அருமையாக சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து